ஹே கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் பார்த்துடலாம். ஸோ இது வந்து சிமிலர் டு ஹவு வி சா இன் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். ஸோ அங்கே என்ன கான்செப்ட் பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் அப்ளை ஆகும். ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த சுத்த அளவு எவ்வளோ இருக்குது, ஸோ ஆல் 3 சைட்ஸும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமோ அதுதான் பெரிமீட்டர். ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிளுக்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ சேம் அப்ளைஸ் ஃபார் ட்ரையாங்கிள். இங்கே வந்து நம்ம லெட்ஸ் சே இந்த ட்ரையாங்கிளில் 3 சைட்ஸ் இருக்குது அப்படின்னா ஏ, பி, சி. ஸோ இது ஒரு ஸ்கேலன்ஸ் ட்ரையாங்கிள்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் 3 சைட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டுன்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கேஸில் இதோட பெரிமீட்டர் என்னவா இருக்கும்னா சம் ஆஃப் ஆல் 3 சைட்ஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஸோ இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, இந்த 3 சைடையும் நம்ம சம் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் பெரிமீட்டர். ஸோ தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், ரைட்? ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா ட்ரையாங்கிளில். அதோட 3 சைடு எப்படி இருக்குன்றதை பொறுத்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபார்முலா தான் மாறுமே தவிர பட் லாஜிக் வில் ரிமைன் த சேம். அதே லாஜிக் தான் இருக்கும். ஸோ லாஜிக் என்னென்னா 3 சைடையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். பட் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா தான் மாறும், பட் அந்த கான்செப்ட் மாறாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா இப்போது 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக? ரஃபாக தான் வரைகிறேன். ஸோ லெட்ஸ் சே இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்கும். இந்த சைடு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பி. ஸோ இந்த கேஸில் பெரிமீட்டர் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி. பட் 2ஏவை நம்ம 2ஏன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ 2a ப்ளஸ் பின்னு வரும். ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் இது ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவலேட்ரல்னால் ஆல் 3 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், கரெக்டாக? ஸோ லெட்ஸ் அசியூம் இங்கே எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்குது ஏ, ஓகே அப்படின்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் இந்த ட்ரையாங்கிளுக்கு எப்படி இருக்குன்னா சம் ஆஃப் ஆல் 3 சைட்ஸ் ஏ ப்ளஸ் ஏ விச் இஸ் நத்திங் பட் 3a. ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 3 டைம்ஸ் ஏ. ஓகே, ஸோ இது வந்து பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். இதே இது ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ப்ரிடாமினென்ட்லி இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மெஜாரிட்டி நமக்கு இது தான் வரும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் ட்ரையாங்கிளாக இருந்தால் பெரிமீட்டர் வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகே, ஸோ இதுதான் பெரிமீட்டர் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ த அல்டிமேட் கான்செப்ட், லாஜிக் ஆர் கான்செப்ட் வந்து சம் ஆஃப் ஆல் 3 சைட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் ஸோ ஃபார் பெரிமீட்டர் கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏரியாவுக்கு போகலாம். ஒரு ரெக்டாங்கிளில் முதல்ல வரைஞ்சி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரெக்டாங்கிளில் இந்த டயகனலை நம்ம ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ டயகனல் டு டயகனல் ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஆக்சுவலாக ஒரு 2 ரைட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது, கரெக்டாக? ஓகே, ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியும் இல்லையா? நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இது லென்த்து, இது பிரெத்து அப்படின்னா அப்போது ஏரியா இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு நமக்கு தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளோட எக்ஸாக்ட் ஆஃப் தான் ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது, கரெக்டாக? ஸோ 2 ட்ரையாங்கிளை சேர்த்தா ஒரு ரெக்டாங்கிள் வருது. ஸோ இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் இந்த
ஏரியா ஆஃப் இந்த ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தெரிஞ்சால் போதும் இல்லையா. இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தெரிஞ்சிருந்தால் அதோட ஹாஃப் பாதி எடுத்தோம்னா நமக்கு அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலாவை 2ஆல் டிவைட் பண்ணால் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஓகே, ஸோ ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா இந்த லென்த்தும் இந்த பிரெத்தையும் 2ஆக டிவைட் பண்ணணும். அதை தான் ஹாஃப் எல்பின்னு சொல்கிறோம். பட் நம்ம ட்ரையாங்கிள்னு சொல்லும்போது யூஸ்வலாக நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னா பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இதை வந்து பேஸுன்னு சொல்லுவோம், இதை வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த கேஸில் இப்போ ஏரியாவுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் யூனிட். இதுதான் ஏரியா ஆஃப் அ ரைட் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ ஐ திங்க் ஸோ ஃபார் கிளியர் நினைக்கிறேன் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ கைஸ்.